வாட்ஸ்அப்போட டிஸப்பியர் மெசேஜஸ் கண்டிப்பா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு தடவையாவது பயன்படுத்திருப்பீங்க, இல்ல பயன்படுத்திக்கிட்டு இருப்பீங்க. அங்க 4 விஷயங்களை பார்க்க முடியும். 24 மணி நேரம், 7 நாள், 90 நாள் பேண்டான டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2 விஷயங்கள். ஒன்னு நம்முடைய பிரைவசியை இந்த டிஸப்பியர் மெசேஜஸ் மெயின்டைன் பண்ணுது. அடுத்து நம்ம போனோட ஸ்டோரேஜ் வந்து ஃபுல் ஆகாம இது பாதுகாக்குது. அப்ப 2 முக்கியமான விஷயம். அப்ப இதை கண்டிப்பா பயன்படுத்தி ஆகணும். அங்கதான் புதுசா ஒரு விஷயத்தை ஆட் பண்ண போறோம். இந்த 24 மணி நேரம் 90 நாள் கொஞ்சம் அதிகமா ஃபீல் பண்ணீங்கன்னா 15 நிமிஷத்துல ஒரு ஸ்டோரேஜையும் அதே மாதிரி நம்முடைய பிரைவசியையும் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான செட்டிங் கூடிய சீக்கிரத்துல வரப்போகுது. இமேஜ் லீக் அவுட் ஆயிருக்கு. அது எங்க வரப்போகுது நீங்க தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணலாம். டைரக்டா வாட்ஸ்அப்போட செட்டிங்ஸ்குள்ள போயிடணும், பிரைவசிக்குள்ள போயிடணும், டிஸப்பியரிங் மெசேஜஸ்க்குள்ள போயிடணும். இங்க 4 விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேல ஆஃப்டர் ரீடிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரப்போகுது. அது எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு ஒரு இமேஜை காட்டுறேன். பாத்தீங்களா, 24 மணி நேரத்துக்கு மேல ஆஃப்டர் ரீடிங் இது எப்படி செயல்படும் அதோட இமேஜையும் காட்டுறேன். நீங்க அனுப்பி முடிச்சதுக்கு அப்புறம் 15 நிமிஷத்துல அது டெலிட் ஆயிடும். ரிசீவ் பண்ணும்போது 15 நிமிஷத்துல டெலிட் ஆயிடும். இல்லைன்னா 24 மணி நேரம் அவரோட அக்கௌண்ட்ல இருக்கும். இந்த மாதிரி அனுப்பக்கூடிய மெசேஜ் எல்லாமே சேவ் பண்ண முடியும் அப்படிங்கறத போட்டிருக்காங்க. இந்த அற்புதமான செட்டிங்கை நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். ஒரு குறிப்பிட்ட டயத்துல எல்லாமே கிளியர் ஆயிரணும் அப்படின்னா இந்த ஆஃப்டர் ரீடிங் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு பெஸ்ட். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.